புகையிலை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 5-10 வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்த புற்றுநோய் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஸோ இனிஷியலாக அவங்களுக்கு புகையிலை யூஸ் பண்ணுறாங்க 26 வயசு. ஸோ 18 வயசில் அவர் ஆரம்பிச்சிருந்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் புகையிலை யூஸ் பண்ணியிருப்பாரு. அவருக்கு நுரையீரல் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சடைப்பு, மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவருக்கு 2 பிரச்சனை வரலாம். ஒன்று வந்து அந்த ப்ராங்கைட்டிஸ் இல்லை சிஓபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, நுரையீரல் பாதிப்படைஞ்சதுனால கொஞ்சம் இழப்பு ஏற்படுறது. ஸோ அது ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்கலாம். ரெண்டாவது வந்து இவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு போய் மருத்துவர் அணுகி டெஸ்ட்லாம் பண்ணிக்கிறது அவசியம். இந்த இதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி தான், ஃபஸ்ட்டு புகையிலையை நிறுத்துங்க. ஸோ புகையிலையை நிறுத்துறது ஒரு எளிதான காரியம் இல்லை. அதுவும் பர்டிகுலராக 10 வருஷம் புகையிலைக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா அவங்களோட ரத்தத்தில் ஒரு நிக்கோட்டின் லெவல் மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ அந்த நிக்கோட்டின் லெவலுக்கு அவங்க அடிமை ஆகிடுவாங்க. ஸோ அந்த புகையிலையை நிறுத்துறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அவங்க டெஃபினட்டாக ஏதாவது ஒரு டுபாக்கோ செசேஷன் கிளினிக்ல போயிட்டு மருத்துவரை அணுகி அவங்களோட ஆலோசனை பெற புகையிலை நிறுத்துறதுக்கான எல்லா வழிகளையும் பண்ணணும். ஸோ புகையிலை நிறுத்தணும். எதனால இந்த இழப்பு வந்திருக்குன்னு பார்க்கணும். இழப்பு வந்து ப்ராங்கைட்டிஸ், நுரையீரல் பாதிப்பு இருந்தால் அதுக்கான வைத்தியமும் அவர் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். சுகாதாரம் தொடர்பான விஷயங்கள், ஹெல்த் தொடர்பான விஷயங்கள்ல, நோய்கள் தொடர்பான விஷயங்கள்ல ஒரு நாட்டுக்கும் இந்த நடைமுறை மாறுபடும், சிகிச்சை முறை மாறுபடும். ஆனால் ஒரு விஷயம் என்ன நான் நிறைய கவனிச்சிருக்கேன், இந்த புகையிலை சிகரெட் பிடிக்கிற பழக்கத்துக்கு மாத்திரம் எல்லா நாடும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. அது எப்படி அப்படின்னா, மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. உங்களை போன்ற மருத்துவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விஷயம் புகையிலை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றது. எவ்வளவு விழிப்புணர்ச்சியை மருத்துவர்கள் கொண்டு வந்தாலும் உலகம் முழுக்க இந்த சிகரெட்டை அனுமதிக்கிற அரசாங்கமோ விற்பனையாளர்களோ அதற்கு கீழே ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கையை கொடுத்து இது உடல் நலத்துக்கு தீங்கு அப்படின்னு கொடுத்துட்டு அதை விற்கிறாங்களே தவிர உடல் நலத்துக்கு தீங்கான ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணி அதை வியாபாரமாக்கக்கூடிய ஒரு முறை சிகரெட்டை பொறுத்தல உலகம் பூரா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் தான் அப்படி இருக்கும், சிகரெட்டை பொறுத்தல உலகம் பூரா இருக்கு. இல்ல எங்கே கவலை துணிக்கிறது அப்படின்னா, இவ்வளவு எச்சரிக்கைக்கு அப்புறம் இது ஒரு உயிர்கொல்லி நோயின அரசு முறையாக அனுமதித்த பிறகும், அதற்கு கீழே இவ்வளவெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட பிறகும், நம்ம ஊர்ல வந்து சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் ரொம்ப நம்ம பெருமைப்படுத்துவது. அதாவது பொது இடங்களில் கூட, ஏன்னா பாசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க, சிகரெட் குடிப்பவருக்கு மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவர் அந்த புகையை ஏற்றுக்கொள்கிறவருக்கு கூட அந்த பிரச்சனை வரும். அது மாதிரியான விஷயங்கள்ல பொது இடங்களில் குடிக்கக்கூடாது, ரயில்வே நிலையங்கள், விமான நிலையம், இப்படி பல இடங்களில் தடை ஏற்பட்டாலும் கூட, ஆனால் நீங்கள் சொல்லும் பொழுது இன்னமுமே அந்த வியாதி அதிகமாகித்தான் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ புகையிலை பிடிக்கிறவர்கள் இந்த பழக்கத்தில் இருந்து இந்த 5 வருட இடைவெளியில அதிகமாகி இருக்கிறார்களா, விழிப்புணர்வுனால குறைந்திருக்கிறார்களா? ஸோ இது நல்ல கேள்வி இது. ஸோ புகையிலையை பொறுத்த வரைக்கும் உலக லெவலில் எப்படி இருக்கும், இந்தியா லெவலில் எப்படி இருக்கும், தமிழ்நாட்டு லெவலில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உலக லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த எங்கெல்லாம் புகையிலை ஜாஸ்தியாக இருந்ததோ, அந்த வெஸ்டர்ன் நேஷன், மேலை நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம், எங்கெல்லாம் புகையிலை ஜாஸ்தியாக இருந்தோ எல்லா இடத்துலையும் கட்டுப்படுத்திட்டாங்க. ஸோ அங்கே வந்து லாஸ், சட்டங்கள் நிறைய இருக்கு, சட்டங்கள் அதை வந்து பின்பற்றப்படுகிறது. ஆனால் ஸோ என்ன ஆயிடுச்சு, ஸ்லோவாக இந்த புகையிலை ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ்லாம் இப்போ நம்மள மாதிரி ஒரு வளர்ச்சி அடையாத நாடுகளில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நாட்டில் சட்டங்கள் இருக்கு. சட்டங்கள் என்ன, ரயில்வே ஸ்டேஷனில் பிடிக்கக்கூடாது, ஸ்கூல் பக்கத்தில் பிடிக்கக்கூடாது, ஸ்கூல் பக்கத்தில் புகையிலை விற்கக்கூடாது, 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு புகையிலை சிகரெட் கொடுக்கக்கூடாது, சிகரெட் பாக்கெட்டாக தான் கொடுக்கணும், சிகரெட் தனித்தனியாக கொடுக்கக்கூடாது. இது மாதிரி எத்தனையோ சட்டங்கள் இருக்கு. ஆனால் அந்த சட்டங்கள்லாம் பின்பற்றப்படுகிறதா அப்படின்னு கேள்விப்பட்டா 80% பின்பற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஸோ பின்பற்றப்படாத காரணங்கள்னால தான் இப்போ ஒன்றும் நம்ம நாட்டில் புகையிலை இது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக நடந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கிடையே இருக்கிற புகையிலை பழக்கம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாம்பே, கல்கட்டா எல்லா இடத்தையும் பார்க்கும்போது சென்னையில் தான் வந்து பெண்கள் புகையிலை யூஸ் பண்ணுற அந்த ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு மற்ற இடங்கள்லாம் கம்பேர் பண்ணுறதோட. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஒன்று தான், சட்டங்கள் இருக்கு, ஆனால் பின்பற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஸோ ஒன்று விழிப்புணர்ச்சி, மக்கள் வந்து புகையினால வர பிரச்சனைகள் மக்களுக்கு தெரிஞ்சு அவங்க கடைக்கு போய் வாங்க மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த சட்டங்கள்லாம் பின்பற்றுறதுனா கடைகளில் வந்து இவங்களுக்கு புகையிலையே கொடுக்க மாட்டாங்க. மூணாவது வந்து புகையிலை பண்ற அந்த தொழிலை மாத்தி வேற ஏதாவது பண்ணி புகையிலையே டோட்டலா ஒழிக்க, அந்த ஃபேக்டரிஸ் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு என்ன மேக்ஸிமம் பண்ணணுமோ அதுவும் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்டர் தொலைபேசி அழைப்பு. ஹலோ வணக்கம், சொல்லுங்க. நான் அருணாச்சலம் குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க அருணாச்சலம்.
இந்த ஸ்பைன்ல வரக்கூடிய இதெல்லாம் வந்து கேன்சர்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு என்ன வசதி வச்சிருக்காங்க? சரி, நாங்க மருத்துவருடைய பதில கேட்கறதுக்கு முன்னால உங்க தொலைக்காட்சி இப்படி ஒலி அளவை குறைச்சிருங்க. 2 முறை கேட்குது அருணாச்சலம் எனக்கு. முழுமையா குறைச்சிட்டீங்களா? ஹலோ, குறைச்சிட்டேன். சரி, ஓகே. இப்போ நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில் வரும். ஸ்பைன்ல வர ஸ்பைன்ல வர கேன்சர், அதாவது ஸ்பைன்ன்றது அந்த எலும்பு வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்புல வர புற்றுநோய்க்கு என்ன காரணம், என்ன வைத்தியம் அப்படின்னு பார்த்தா, எலும்புல வந்து 2 வகையான புற்றுநோய் வரலாம். ஒன்று வந்து பிரைமரி போன் கேன்சர், அதாவது மைலோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்றா இருக்கலாம். ரெண்டாவது வந்து ஏதோ இடத்துல இருக்க புற்றுநோய் எலும்புக்கு, ஸ்பைனுக்கு பரவி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கிளியராக கண்டுபிடிக்கணும். எதர் இது எலும்புல வந்திருக்க புற்றுநோயா இல்லை வேற எங்கேயாவது வந்து அந்த எலும்புக்கு பரவி இருக்க புற்றுநோயான்னு பார்க்கணும். ஸோ அந்த பார்த்துட்டு மைலோமா அப்படி, அதாவது எலும்புல வந்திருக்க புற்றுநோய் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா அது இன்ஜெக்ஷன், எலும்பு ஸ்ட்ரெங்தனிங் ஊசி, ஜோல்டோனிக் ஆசிட், இது மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கு. அது மூலமா குணப்படுத்தலாம். எலும்பு ரொம்ப வீக்காகி உடையற அளவுக்கு வந்து